ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் இன்றைக்கி என்ன ப்ரோமோ நடந்துச்சுன்னு பார்ப்போம். ராஜியும் கதிர் இங்கே வந்து ரோட்டில் வச்சு சண்டை போட்டுட்ருக்காங்க. என்ன உன் ஃப்ரெண்டு ரொம்ப பெரிய யோக்கியமாக எல்லாம் பெரிய விஷயம் மாதிரி கதிர்கிட்ட பிடிச்சதை சொல்லு, பிடிக்காத சொல்லு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உன்கிட்ட பிடிக்காத விஷயம் கேட்டால் நான் வந்து 3 இல்லை 300 சொல்லுவேன்னு, நான் 3000 சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க. நான் 30,000 சொல்லுவேன் அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நான் 3 லட்சம் சொல்லுவேன்னு. இந்த மாதிரி 2 பேரும் மாறி மாறி சொல்லி சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. கரெக்டாக நேரம் வந்து அவங்க அண்ணன் செந்தில் வந்துடுறாரு. டேய் என்னடா இது ரோட்டில் வச்சு இப்படி சண்டை போட்டுட்ருக்கீங்க 2 பேரும், ஏன் என்ன ஆச்சு ஒன்று இல்லைண்ணே, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஓவராக கலாய்ச்சிக்கிட்டே இருந்தாங்க, அதனால தான் நாங்கள் வந்து பஸ் ஸ்டாப்பை விட்டுட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ஏறலாம்னு சொல்லி போய்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறாங்க. பாத்தியம்மா கதிர் எவ்வளோ அக்கறையாக இருக்கான்னு சொல்லி ஒன்று வந்து ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக ஒன்று வந்து பஸ் ஸ்டாண்டுக்குலாம் கூட்டிகிட்டு பஸ் ஏறதுக்காக கிளம்புறான். சரி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, எப்படி காலேஜ் போக போகிறீங்க, வேணால் வாங்க வண்டியில் விட்டுட்டு வரேன் அப்படின்னாங்க. இல்லைண்ணே நான் எப்படினாலும் பஸ்ஸு பிடிச்சி ஏறிடுவேன், நீ வேணால் இவரை வேணால் கூட்டிகிட்டு போ அப்படிங்கிறாங்க. இல்லை மாமா பரவாயில்ல, நான் பஸ்ஸுக்கு வந்துடுறேன், நீங்கள் அவரை கூட்டிகிட்டு போங்க அப்படின்ட்டு ராஜி சொல்கிறாங்க. இப்படி மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. நீ பரவாயில்ல நீ போயிட்டு வா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு ராஜி வந்து விட்டுட்டு கதிர் வந்து நடந்து போயிறாரு. பார்த்தியா உன் மேலே எவ்வளோ அக்கறையாக இருந்தால் உன்னை போய் வண்டியிலலாம் விட சொல்கிறான், அவனை பற்றி புரிஞ்சுக்கோமா, அவனை பற்றி தெரியாத விஷயம் நிறையா இருக்குது, அது வந்து ரொம்ப பாசமாக இருப்பான், ரொம்ப அன்பாக இருப்பான், உனக்கு தான் எல்லாமே தெரியும் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஆமாம் தெரியும் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாங்க ராஜி. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து வீட்டை காட்டுறாங்க. வீட்டில் வந்து எல்லோரும் உட்காந்துருக்காங்க. அப்போ வந்து கோமதியோட தம்பி எல்லாருமே உட்காந்துருக்கும்போது டீ போட்டு கொண்டு வராங்க. ஆனால் ராஜி தான் கொண்டு வராங்க. என்னம்மா நீ டீலாம் சூப்பராக போடுவேன், பரவாயில்லையே அப்படிங்கிறாங்க. ஆமாம் சித்தப்பா நான் நல்லா போடுவேன், ஆனால் அங்கே வந்து சித்தியும் அம்மாவும் என்னை அடுப்படிக்க விட மாட்டாங்க, அவங்க தான் எல்லா சமையலும் பண்ணுவாங்க அப்படிங்கிறாங்க. ஏன்டி அப்போனா நான் உன்னை அடுப்படியில் விட்டு உன்னை குடும்பப்படுத்துன்னு சொல்கிறியா அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. ஐயோ இல்லை அத்தை அப்படி சொல்லலை, நான் வாய்ப்பு கொடுத்தா அதை நல்லா பண்ணுவேன்னு சொல்லி சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. டேய் மாப்பிள்ளை என்ன நீ டீ குடிக்கலையே அப்படின்னு கதிர் கேட்குறாங்க. இல்லை மாமா நான் டீ குடிக்கிறத விட்டுட்டேனே. இது என்னடா இது எப்போலேருந்துடா டீ குடிக்கிறத விட்டுட்ட அப்படிங்கிறாங்க. ஆமாம்மா இப்போலேருந்து தானே. ஏன்டா அவளுக்கு டீ போட்டு வேலை வைக்கக்கூடாது, அவளுக்கு வேலையை மிச்சப்படுத்தணும் சுருக்கணும் அப்படிங்கிறதுக்காக டீ குடிக்கவே விட்டுட்டியோ நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவர் ஆமாம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி அவர் கதிர் சொல்கிறாரு. நெக்ஸ்ட்டு அரசி வர்றாங்க. அவங்களும் டீ குடிக்கிறாங்க. அண்ணி டீ சூப்பராக போடுறீங்க, ரொம்ப நல்லா இருக்குது அப்படிங்கிறாங்க. அடுத்து கோமதி பார்த்துட்டு அப்போ இத்தனை நாளாக நான் போடுற டீ உனக்கு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறாங்க. அம்மா அதுவும் ஒரு விதத்தில் நல்லா இருந்துச்சு, இது இன்னொரு விதத்தில் நல்லா இருக்குமா, ரெண்டுமே நல்லா தான் இருக்குது அப்படின்னு அரசி சொல்கிறாங்க. ஆனால் அவங்க மாமா வந்துட்டு அரசி நீ நல்லா சமாளிக்கிற, நீ கெட்டிக்காரி தான் அப்படிங்கிறாங்க, நீ சீக்கிரமாக தேடிடு அப்படிங்கிற. தேங்க்யூ மாமா அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அதுக்கடுத்து செந்தில் வராரு. வாங்க மாமா உங்களுக்கு டீ வேணுமா அப்படின்னு சொல்லி ராஜி கேட்குறாங்க. இல்லைப்பா நான் இப்போ தான் கடையில் குடிச்சிட்டு வந்தேன், வேண்டாம் அப்படிங்கிறாங்க. என்னடா மீனா வேங்கடா அப்படின்னு. என்னம்மா மீனா எங்கன்னு என்கிட்ட கேட்குறீங்க, என்ன டெய்லி நானாக கூட்டிகிட்டு வருவேன், அவ்வளோதானே பஸ்ஸில் வருவா வேலைக்கு போயிட்டு வந்து, இன்றைக்கி இன்னும் வரலையா அப்படிங்கிறாங்க. இல்லைடா இன்னும் வரலையே அப்படின்னு. நீ எதுவும் ஃபோன் போட்டு கேட்டியா அப்படிங்கிறாங்க. சரி ஃபோன் போடுறாங்க. நானும் ஃபோன் போட்டேன்டா, அவள் எடுக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. திருப்பி செந்தில் ஃபோன் போடுறாரு, எடுக்கவே இல்லை. என்னம்மா ஃபோன் எடுக்கவே மாட்டேங்கிறா அப்படிங்கிறாங்க. அவனே பக்கத்தில் அவங்க தம்பி வந்துட்டு அக்கா ஃபோன் எடுக்காததுக்கு ஒரு காரணம் இருக்குது, ஃபோன் வந்து போகாததுக்கு ஒரு காரணம் இருக்குது, இது ரிங்கு போகுது ஆனால் எடுக்கலை அப்படின்னா ஏதோ ஒரு சம்திங் இருக்கேக்கா அப்படிங்கிறாங்க. ஏன்டா நீ எதுவும் சொன்ன நீ மீனாவா அப்படிங்கிறாங்க. இல்லையே நான் அவனும் சொல்லலையே அப்படிங்கிறாங்க. சரின்னு அவர் கொஞ்சம் தள்ளி போகிறாரு, யோசிக்கிறாரு. மீனா வந்து பேசினதா நீ இப்படியே பேசிட்டு தான் நான் எங்கே போயிடுவேன் செந்தில் அப்படிங்கிறாங்க. நீ என்கிட்ட போய் தொலை அப்படிங்கிறாரு. ஒருவேளை நம்ம சொன்னதுனால அவன் கோச்சிக்கிட்டு எங்கேயோ போயிருப்பாளோ அப்படின்ட்டு பயங்கரமாக யோசிக்கிறாரு. திருப்பி வீட்டுக்கு வராரு. ஆனால் வந்து எல்லோரும் கலகலன்னு சொல்லி டைனிங் டேபிள் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. நாளைக்கு என்ன ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறாங்க. நாளைக்கு சரவணோட பர்த்டே அப்படிங்கிறாங்க. ஓ சரவணாவோட பர்த்டேவா, அப்போனா கேக் கட் பண்ணுமே, ட்ரீட் இருக்கே, எல்லாருக்கும் நிறைய பார்ட்டி இருக்கே அப்படிங்கிறாங்க. அப்போ அதுக்கு யார் செலவப்பா அப்படின்ட்டு எல்லார் கண்ணும் கோமதியோட தம்பி மேலே போகுது. நம்ம சித்தப்பா இருக்காங்களா, நம்ம மாமா இருக்காங்களா அப்படின்ட்டு எல்லோரும் இருக்காங்க. போங்கடா நான்லாம் காசு தர மாட்டேன், எப்போ பார்த்தாலும் என் அக்கௌண்ட்லேயே கை வைக்கிறீங்கடா அப்படின்ட்டு அவர் சட்டப்பை இறுக்கி பிடிச்சி செல்ஃபோனை பிடிச்சிக்கிறாரு. கொடுங்க மாமா கொடுங்க சித்தப்பான்னு எல்லோரும் ஒரு வழியாக பிடிச்சி ஃபோன் எடுத்துடுறாங்க. டேய் என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. செந்தில் வந்து என்ன பண்ணுறது யோசிச்சுக்கிட்டே வராரு. அடுத்து சரி இந்த வரேம்மா நான் போய் அவளை போய் பார்த்து கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு கோமதிட்ட சொல்லிட்டு இவர் வெளியே வந்துடுறாரு. நெக்ஸ்ட்டு மீனா ஆஃபீஸை காட்டுறாங்க. மீனா வந்து ஒர்க் பண்ணி முடிக்கும்போது பக்கத்தில் இன்னொரு லேடி இருக்காங்க. அவங்க வந்துட்டு என்ன மீனா இவ்வளோ டைம் ஆச்சு, உங்கள் ஊருக்கு இனிமேல் பஸ் இருக்கா அப்படிங்கிறாங்க. அப்போயும் மீனா சைலண்ட்டாகவே இருக்காங்க. என்ன மீனா பேசவே மாட்டேங்கிறேன் அப்படிங்கிறாங்க. நான் ஏன் பேசுகிறேன் உங்களுக்கு தெரியாதாக்கா அப்படிங்கிறாங்க. என்ன மீனா எங்கள் வீட்டில் நடந்து அதுக்கு என் வீட்டுக்காரர் இப்படி சொல்ல நான் என்ன பண்ணட்டோன்னே. போங்கக்கா உங்கள் வீட்டில் நான் எவ்வளோ தூரம் சொல்லி திருப்பி நான் காரணத்தை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் அங்கே வந்ததுக்கப்புறம் அந்த காரணத்தை சொல்லியே பொண்ணு தர மாட்டேன்னு சொல்லி என்னையும் அசிங்கப்படுத்தினது இல்லாமல் என் வீட்டாட்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்திட்டீங்க பார்த்தீங்களா. இப்போ அவங்க வந்து யாருமே என்ன ஒன்றும் கேட்கல, ஆனால் என் வீட்டுக்காரர் என் மேலே ரொம்ப கோபப்படுறாரு, நான் என்னமோ தெரிஞ்சே தான் அவங்க கிட்டக்க வந்து பொண்ணு கேட்டோங்கிற மாதிரி என்னை ரொம்ப பேசுகிறாங்க அப்படிங்கிறாங்க. என் ஹஸ்பண்ட் பேசுனதுக்கு நான் என்ன மீனா பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி தான் நீங்கள் பண்ண தப்போ உங்கள்கிட்ட தான் நான் கேட்க முடியும், நீங்கள் தான் எனக்கு தெரிஞ்சவங்க, நான் என்ன உங்கள் ஹஸ்பண்ட்டை இப்போ கேட்க முடியும் அப்படின்னு கோச்சுக்கிறாங்க. இதையெல்லாம் சேர்ந்தே வந்து அந்த ஆஃபீஸ் கிட்டக்க வர்றாரு. வரும்போது அந்த ஆஃபீஸ் வாசனைன்னு இதெல்லாத்தையும் கேட்குறாரு. திருப்பி வெளியில் வந்துடுறாரு. சார் மீனா மேலே நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டோமோ, மீனா மேலே எந்த தப்பு இல்லையோ, அப்போ அவள் எல்லாமே தெரியாமல் தான் கூட்டிகிட்டு போயிருக்காளோ, நம்ம தான் கொஞ்சம் அவசரப்பட்டு
கோவப்பட்டு அவன் மேலே ரொம்ப கோவப்பட்டு திட்டிட்டோமோ அப்படின்ட்டு அவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. மீனாவும் கரெக்டாக வர்றாங்க. என்ன நான் நின்றுக்கிட்டே இருக்கேன், நீ கண்டுக்கிடாமல் போகிற அப்படிங்கிறாங்க. நீங்கள் என்ன அதுக்கு நான் பண்ண மாட்டோம், இத்தனை நாள் என்னை கூப்பிடையா வந்தீங்க நீங்கள் அப்படிங்கிறாங்க. சரி சரி ரொம்ப கோவப்படாத, சாரி, நான் இது வரைக்கும் பேசுனதுக்கு எல்லாமே சாரி அப்படின்னு. ஒரே சாரியில் முடிக்கிற அளவுக்கா நீங்கள் பேசுனீங்க அப்படிங்கிறாங்க மீனா. சரி சரி திருப்பி திருப்பி கேட்குறேன்ல, சாரி சாரி, ஐஸ்கிரீம் சாப்பிட்லாமா அப்படிங்களா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் வேண்டான்னு. சரி வா, அட்லீஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸாவது குடிக்கலாம், எனக்கு ஒன்றும் வேண்டான்னு. வா வா, ரொம்ப பிகு பண்ணிக்காத, சாரி தான் சொல்லிட்டேல வா அப்படின்ட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிக்க போகிறாங்க. கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சு முடிச்சு அவங்க ஒரு வழியாக சமாதானப்படுத்துறாரு. செந்தில் அப்பாடா ஒரு வழியாக நம்மளை நம்பிட்டா அப்படின்ட்டு அவருங்கிட்ட சமாதானம் ஆயிடுறாரு. நெக்ஸ்ட் நீங்கள் வந்து கோமதியும் பாண்டியனும் காட்டுறாங்க. கோயிலுக்கு போயிட்டு 2 பேரும் நடந்து வராங்க. காலில் செருப்புடாதனால அவருக்கு வந்து கல்லெல்லாம் குத்துது, வெயிலெலாம் கால் சுடுது. இதுக்கு தாங்க உங்களை அப்போதே செருப்படுங்கன்னு சொன்னேன், கேட்டிங்களா நீங்கன்னு. அதெல்லாம் இல்லை, நான் எப்படினாலும் சரி என் பையன் கல்யாணத்தை முடிச்சதுக்கப்புறம் தான் நான் செருப்பு போடுவேன் அப்படின்ட்டு வைராக்கியத்தில் பேசிட்டு வராரு. எல்லாரும் ஒரு ஜென்ட்ஸ் வராரு. என்னண்ணே பாண்டியண்ணே கோயிலுக்கா போயிட்டு வந்தாச்சா அப்படிங்கிறாங்க. போயிட்டு வந்தாச்சு. என்ன நீ இவ்வளோ வெயிலில் கால் சுடுற மாதிரி செருப்பு போடாமல் இருக்கீங்க, என்னண்ணே கோயிலில் டோக்கன் போடாமல் விட்டுட்டீங்களா, ஒரு 5 ரூபா செலவழிக்காமல் டோக்கன் போடாமல் விட்டு செருப்பை வெளியே போட்டுருக்கீங்க, எவனோ தூக்கிட்டு போயிட்டான் அப்படித்தானே, போங்கண்ணே போங்க நீங்கள் அப்படின்ட்டு போயிடுறாங்க. திருப்பி இன்னொரு லேடி வராங்க. இப்படிப்பட்ட வெயில் என்னென்ன இப்படி கால் பொசுக்கிற மாதிரி கால் செருப்பு இல்லாமல் இருக்கீங்க, ஒரு செருப்பு கூட வாங்கி கொடுக்க முடியாதாம்மா, அப்படியாம்மா நீங்கள் கஞ்சத்தனமாக இருக்கீங்க அப்படின்ட்டு இன்னொரு லேடி திட்டிட்டு போயிடுறாங்க. இப்படியே ஒருத்தவங்களாம் வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க. அடுத்து கோமதிட்ட சொல்கிறாங்க, என்னடி இது இந்த ஊரில் ஒரு செருப்பு போடாத ஒரு குத்தமா, இதை போய் இத்தனை பேர் கொஷின் கேட்குறாங்கன்னே. ஆமாம்மா, ஒரு நாளைக்கு 50 பேருக்கு மேலே கேட்பாங்க, எல்லாருக்கிட்டக்கே நீங்கள் உட்காந்து வேறு எதுவும் அங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம் கோயிலுக்கு போகிறோன்னு சொல்லி ரீசன் சொல்லிகிட்டே இருக்க முடியுமா உங்களால், இதுக்கு தான் உங்களை செருப்பு போடுங்கன்னு சொல்கிறேன், நீங்கள் கேட்குறீங்களாண்ணே. அதெல்லாம் இல்லை, எப்படினாலும் நான் செருப்பு போடாமல் என் பையன் கல்யாணத்தை நிறைவேற்றியே ஆகுவேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு வைராக்கத்தோட வராரு. வரும்போது ஒரு முள் குத்திடுது. ஐயோ முள் குத்திடுச்சு அப்படிங்கிறாங்க. ஐயோ போச்சு, என்னாச்சுங்க, ரொம்ப வலிக்குதுண்ணே. ஆமாம், முள் குத்துனது வலிக்காமல் அப்புறம் இனிக்குமா அப்படின்னு சொல்லி கோவப்படுறாரு. வேணா ஹாஸ்பிட்டல் போகுமாண்ணே. ஆமாம், முள் குத்துனதுக்குள்ள ஹாஸ்பிட்டல் போவாங்களா, நீ வேறு ஏண்டி வாங்கினே வாய மூடி இருக்கேன்னே. செந்தில் கதிர் யாரையாவது வண்டி எட்டு வர சொல்லுவோம், நீங்கள் வேணால் வண்டியில் போகிறீங்களா அப்படிங்கிறாங்க. ஆமாம், இந்த இருக்குது 4 எட்டு வீட்டுக்கு இங்கனுக்குள்ளே வச்சுக்கிட்டு வண்டியை வேறு எட்டு வரவா, வா நடந்து போவோம் அப்படின்னு சொல்லி அவர் நடந்தே போகிறாரு.